அப்போகலிப்சிஸ் புத்தகத்தை நாங்கள் படிக்கிறதுக்கு கடந்து செல்கிறோம். 6வது அதிகாரம் 9 to 11 வரைக்கும் சௌரன் சுஜீந்திரன் எங்களுக்காக வாசிப்பார். வெளிப்படுத்தல் 6, 9 to 11. அவர் 5ஆம் முத்திரையை உடைத்தபோது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை கழிவுலத்தின் கீழே கண்டேன். அவர்கள், பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்கள் ஆகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவு இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன், ஆமேன். சௌரே, நாங்கள் 5ஆம் முத்திரையை உடைக்கிற அந்த விடயத்துக்கு போன வாரம் நாங்கள் நுழைந்திருந்தோம். அந்த 5ஆம் முத்திரையை உடைச்ச பொழுது எங்களுக்கு தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை கழிப்பிடத்தின் கீழே யோவான் கண்டதாக எங்களுக்கு அவர் எழுதியிருக்கிறார். அதே நேரம் அந்த ஆத்துமாக்கள் ஆண்டவர்கிட்ட மன்றாடி தங்களுடைய செத்தத்துக்கு பழி நியாய தீர்ப்பு செய்யும்படியாக ஜெபம் ஏறெடுக்கிறதையும் எங்களுக்கு அவர் கண்டதாக சொல்லுறார். அதுக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பதில், அந்த பழி வாங்குதல் கட்டாயம் நடக்கும். ஆனா அது உடனடியாக இப்ப நடக்க போறது இல்லை. ஏன்னு சொன்னா, உங்களை போல கொலை செய்யப்பட போற உங்கள் உடன் பணிவிடைக்காரரும் உங்களுடைய சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் வரைக்கும் நீங்கள் இளைப்பாருங்கோ. அது வரைக்கும் இந்த வெள்ளை அங்கிகளை உடுத்தி நீங்கள் இருங்கோ என்று சொல்லி அங்க பதில் சொல்லப்பட்டதையும் எங்களுக்கு வேதத்துல பார்க்கிறோம். அப்ப இந்த பகுதியைத்தான் நாங்கள் இந்த 5ஆம் முத்திரையினுடைய அந்த திறப்பு அல்லது உடைச்சல்தான் மகா உபத்திரவம் சபையில ஆரம்பிக்கப்பட்டதை நாங்கள் சென்ற வாரம் பார்க்க ஆரம்பிச்சிருந்தோம். மகா உபத்திரவம் என்று சொல்றது கிரேட் ட்ரிபுலேஷன். அதுக்கும் உபத்திரவங்களுக்கும் வித்தியாசங்கள் இருக்குதுன்றது நாம பலதரம் பார்த்துட்டோம், கேட்டுட்டோம். பல சந்தர்ப்பங்கள் ஆபேல் முதல் கடைசி கிறிஸ்து வர்ற நாள் வரைக்கும் இருக்க போற தெரிஞ்சு கொள்ளப்பட்டவர்கள் மீது உபத்திரவம் கிறிஸ்துவனுடைய வசனத்தின் நிமித்தம் அதுக்கு சாட்சியா நின்றதுக்காக அவர்கள் உபத்திரவப்படுறத வேதம் கதைக்கும். அது ஆபேல் முதல் அது எபிரேய இனத்துக்களையும் சரி புறஜாதி இனங்களுக்களையும் சரி அந்த உபத்திரவம் கிறிஸ்துவனுடைய வசனத்தின் நிமித்தமும் அந்த வசனத்துக்கு சாட்சியா நின்றதுக்காகவும் உபத்திரவங்கள் எல்லா தலைமுறையிலையும் எல்லா குடும்பங்களிலையும் அது இருக்கு. அதை நாங்கள் வழியா பார்த்த நாங்கள். ஆனா மகா உபத்திரவம் அது இந்த 5ஆம் முத்திரையை உடைச்சதோடு தான் எங்களுக்கு அது காட்டப்படுது. அப்படிப்பட்ட அந்த முத்திர உடைப்பில இருந்து நாங்கள் முக்கியமான சில பாடங்களை நாம படிக்கலாம். ஏற்கனவே ஒவ்வொரு முத்திரையிலிருந்து பாடங்கள் படிச்ச நாங்கள. அப்ப அது ஞாபகத்தில் இருக்கணும். அந்த நாம போறது அட்லீஸ்ட் ஒரு ஒரு விஷயமாவது சொல்ல தெரியணும், மண்டைக்குள்ள வச்சிருக்க வேணும். அந்த அத வசனத்தை நாம திருப்பி திருப்பி யோசிக்க வேணும். அந்த வாரம் ஃபுல்லா அதுவும் ஒரு பாட் நமக்கு.
எங்களுடைய குடும்பத்தில் நாம் அதில் டிஸ்கஸ் பண்றது அல்ல அதில் பற்றி கதைக்கிறது பைபிள் அல்ல அதுகளையும் யோசிக்கிறது. சோ இந்த 5ஆம் முத்திரையில எங்களுக்கு கிறிஸ்து தான் உடைக்கிற அந்த கிறிஸ்துவனுடைய அதிகாரம் அந்த மகா உபத்திரவத்துக்குள்ள காட்டப்படுகிறது. மகா உபத்திரவம் தண்டபாட்டில் வர்றதில்லை, கிறிஸ்துவினுடைய அதிகாரத்தின் கீழ் அவர் ஆத்தரைஸ் பண்ணி அவர் அதிகாரம் அளிச்சுத்தான் அது நடக்குது. அதான் அந்த முத்திரை உடைத்தல். எந்த உபத்திரவமும் ஈவன் மகா உபத்திரவமும் கிறிஸ்து தான் அது நடக்கிறதுக்கு அவர் அவர் அதிகாரம் கொடுத்து அதை ஓமண்டு வர விடுற, அதை மறக்க வேண்டாம். இரண்டாவது, அந்த மகா உபத்திரவத்தில் கிறிஸ்துவின் நிமித்தம் அவற்ற வசனத்தின் நிமித்தம் சாட்சியா நின்ற ஆட்களினுடைய உபத்திரவத்துக்கான நியாய தீர்ப்பு கட்டாயம் இந்த பூமியில அந்த உபத்திரவங்களை கொண்டு வந்த ஆட்களுக்கு மேல கிறிஸ்து கொடுக்கிற. ஆகல பரிசுத்தவான்களில கை வச்ச எவனும் தப்பி போக இயலாது. கிறிஸ்துவின் நிமித்தம் கிறிஸ்துடைய வசனத்தின் நிமித்தம் சாட்சியா நின்ற ஆட்களை வெறுத்து தூஷித்து துன்பப்படுத்தி இவன் கொலையும் செய்த எவரும் அவர்கள் கிறிஸ்து ஆட்டுக்குட்டியினுடைய அந்த பழி வாங்குதலுக்கு தப்ப இயலாது. அது இரண்டாவது விஷயம். மூன்றாவது, எவ்வளவு பேர் அந்த துன்புறுத்தலில் கொல்லப்பட வேண்டும் என்ற வரைக்கும் கிறிஸ்து அவர் எண்ணிக்கையை சரியா வச்சிருக்கிறார். அந்த எண்ணிக்கையை மிஞ்சி ஒரு ஆளுடைய தலைமுடி கூட விடாது. அந்த எண்ணிக்கைக்கு குறைவாக ஒரு நாளும் சாகாமலும் இருக்கல. அப்ப எவ்வளவு பேர் அந்த உபத்திரவத்தில் கிறிஸ்து நிமித்தம் சாகணும். அப்ப கிறிஸ்துவின் நிமித்தம் உபத்திரவங்கள்ல யார் யாரு வெறுக்கப்படணும், கிறிஸ்துவின் நிமித்தம் ஆற்ற பேர் கெடுக்கப்பட வேணும். கிறிஸ்துவின் நிமித்தம் யார் கிறிஸ்துவின் நிமித்தம் அப்படியான வச சொல்லுகளுக்கு ஆளாக வேணும் என்றது அவர் ஏற்கனவே அவர் முடிவு பண்ணி இருக்கிறார் என்றதை இந்த பகுதி எங்களுக்கு சொல்லு. அதுல நாங்கள் நினைக்க கூடாது, ஐயோ என்ன இப்படி நடக்குது கடவுளே என்ன பார்த்து. உண்மையில கிறிஸ்து பார்த்து அவர் தான் அதை அதிகாரம் அளிச்சு அவர் தான் அதை இத்தனை பேருக்கு இது நடக்கணும், யாருக்கு இது நடக்கணும்ன்றதை முடிவு பண்ணி இருக்கிறார். ஏன்னா அவர் தெளிவா சொல்றார், உங்களை போல இன்னும் சாக போற யாக்கள் இருக்கிறீர்கள், அது நேரம் உங்களுடைய சகோதரராயும் அவர்கள் இருக்கிறீர்கள். அப்ப அந்த பௌதியங்களுக்கு அப்ப காட்டப்படுது. மகா உபத்திரவத்தில் முதலாவது நாம போற முறை பார்த்த மாதிரி அது எழும்பின இடம் பலஸ்தீனா அல்லது எபிரிய கிறிஸ்தவர்களுக்குல. அப்ப எபிரிய கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டு சாக்கொல்லப்பட்டு கொண்டு போவீர்கள். இப்ப அந்த ஆத்துமாக்கள்ல ஜபமேர் எடுக்குது, இப்ப இதுக்கு பழி வாங்க போறேன். அப்ப கிறிஸ்துவின் நிமித்தமும் அவருக்கு சாட்சி கொடுத்தார், தேவனுடைய சாட்சி. எத்தனைங்களுக்கு ஜோவானும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தம் தான் அவர் அங்க பத்மதீவில் துன்புறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்ப எபிரேய கிறிஸ்தவர்களுக்குள்ள தான் துன்புறுத்தல் தொடங்கினது. அந்த துன்புறுத்தல் போக போக அது எங்க வர வைச்சது, புறஜாதி கிறிஸ்தவர்களுக்களையும் அது வர வைச்சது. அதான் நாங்கள் 7 சபைகளை முதல் கதை கேட்கல, எல்லாமே புறஜாதி சபை. புறஜாதி சபை தான் பெர்கமுத்தியா. ஆனா மகாபத்திரவன் தொடங்கின இடம் எருசலேம், பலஸ்தீனா. அப்ப கிறிஸ்து அப்ப இவருக்கு என்ன சொல்றார், நீங்கள் கொல்லப்பட்டது மாதிரி இன்னும் அந்த அந்த ரெஜிஸ்டர்ல மிச்ச ஆட்கள் இன்னும் வரணுமாப்பா, அது உங்களோட சகோதரா இருப்பாங்களா. அப்ப அந்த சகோதரன் அர்த்தம் எங்களுக்கு சொந்த இனத்தில் இருக்கிற ஆளா இருக்கலாம், சொந்த இனம் இல்லாத ஆனா கிறிஸ்தவ ஒரே விசுவாசத்தில் இருக்கிற ஆட்களா இருக்கலாம். அல்ல பவுலப்போஸ்தலன் தான தர்மம் கேட்கல, எருசலேமில் இருக்கிற சகோதரர்களுக்கு அதை சேர்க்கிறேன்னு சொல்லுறேன். அப்ப அந்த எங்களுக்கு அப்ப அந்த படம் விளங்குது. இந்த மகா உபத்திரவம் அது எருசலேமில் தொடங்கி அது புறஜாதி இடங்கள் எல்லாம்
இனி போய் முடிய போகுது. அப்ப அது வரைக்கும் நீங்கள் பொறுமையா இருக்கணும் என்று சொல்லிக்கல. அது என்ன எவ்வளவு காலம் என்றா அந்த காலமும் அவர் முடிவு பண்ணி வச்சிருக்கிறார் கிறிஸ்து. அது நீண்ட காலம் இல்ல, அந்த காலம் எவராலும் சொல்ல முடியாத காலமும் அல்ல. அது காலம் கூட அது வரையறுக்கப்பட்டு எந்த எவ்வளவு டைம் இந்த பெர்சிக்யூஷன், தி கிரேட் பெர்சிக்யூஷன். அப்ப எத்தனை தலை உருளும் என்ற எண்ணிக்கை மட்டுமில்ல, எவ்வளவு காலத்துக்கு அது நடக்கும் என்றதும் கிறிஸ்து அந்த 5வது முத்திரைக்குள்ள அவர் முடிவு பண்ணி இருக்கிறார். அப்ப இதுகளெல்லாம் எங்களுக்கு அந்த மகா உபத்திரவ காலமோ அல்லது உபத்திரவமோ யாரு வெறுக்கப்பட வேணும், எந்த மெய்கிறிஸ்தவன் வெறுக்கப்பட வேணும், எத்தனை பேர் வெறுக்கப்பட வேணும், எந்த மெய்கிறிஸ்தவன் மீது பழி சுமத்தப்பட வேணும், எத்தனை பேருக்கு மேல் அப்படி நடக்க வேணும், எத்தனை மெய்கிறிஸ்தவர்கள் தலை உருள வேணும், அது எவ்வளவு காலத்துக்கு நடக்க வேணும் என்றதெல்லாம் அப்ப திட்டம் தெளிவான ஒரு பெரிய பிளானோட இந்த விஷயங்கள் மூவ் பண்ணி கொண்டு இருக்குது. அதனால உபத்திரவமோ மகா உபத்திரவமோ நாங்கள் பதற வேண்டிய விஷயம் அல்ல. எல்லாத்தையும் ஆதி முதல் தீர்மானிச்சு அந்தந்த காலத்தில் அது நிறைவேறதுக்காக முத்திரை போட்டு வச்சிருக்கிற எங்களுடைய மத்தியஸ்தராகிய கிறிஸ்து அவருடைய கட்டுப்பாட்டுகளால் சக காலமும் எண்ணிக்கையும் யார் என்றதும் கூட முடிவு பண்ணப்பட்டிருக்கு. ஆனா அங்க நீதி புரியப்பட வேணும். ஆகையால கிறிஸ்துவினுடைய வசனத்துக்காக கிறிஸ்துவுக்காக செத்த வேண்டபடியால அல்லது பேச்சு வேண்டுபடியால அந்த அநீதிக்கு பதிலளிப்பு கொடுக்கப்படாம விடப்படாது. கட்டாயம் அதுக்கான பதிலளிப்பு செய்யப்படும். அதுவும் இங்க அஷ்வா பண்ணப்படும், அதுவும் இங்க உறுதி பண்ணப்பட்டு எங்களுக்கு சொல்லப்படுது. அதுல கிறிஸ்துவுக்காக ஒரு கலசம் தண்ணி, ஒரு கோப்ப தண்ணி கொடுத்தவனே பலனடையாம போக இயலாதண்டா, கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு 2 வார்த்தை தூஷணமா கதைச்சியாலோ அல்லது எங்களை பற்றி பேரை பிழையாக்கி கதைச்சவர்களுக்கோ பதிலளிப்பு கட்டாயம் செய்யப்படும். மறக்க வேண்டாம், கிறிஸ்து எங்களுக்கு நன்மை செய்தவங்களுக்கு கட்டாயம் அவர் பதிலளிப்பார் நன்மை. எங்களை கிறிஸ்துவ நிமித்தம் எதிர்த்தையாக்கள் அவர் சொல்ற கிறிஸ்துவின் என் நிமித்தம் என்ற நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணி தந்தவன். கிறிஸ்தவன் வேதக்காரன் வேதப்படி நடக்கிறவன் என்றதுக்காக கொஞ்ச நேரம் ஒரு ஆள் எங்களை சரியா பேசுன்னு பேசிட்ட, அதுக்கும் பதிலளிப்பு செய்யப்படும். அங்க நாங்கள் ஆண்டவரே மன்னித்துக் கொள்ளும் இவர்கள் அறியாமல் செய்கிறார் என்று அங்க பரிசுத்தவான்கள் கேட்கல. ஏண்டா கட்டாயம் எங்களுக்கு தெரியும் அவர் கட்டாயம் பதிலளிப்பார் அதுக்கு. அதனால அந்த கடவுளுடைய நீதிக்கு முன்னாக நடக்கிறதுக்கு எப்ப பதில் கொடுக்க போறோம். ஒன்றில் அந்த பதிலளிப்பு அதுக்குள்ள யாரையாவது ரட்சிக்கணும்னா ரட்சியும், இல்லாட்டி நடந்ததுக்கு ஏற்ற உங்களுடைய நீதி தண்டனையை கொடுக்கும். இதான் அந்த பதிலளிப்பு. அப்ப எங்களுக்கு தெரியும் பவுல் அப்போஸ்தலனை அவருக்கு நீதி செலுத்தினார். சவுலாக இருந்த அந்த பவுல் கிறிஸ்துவின் நிமித்தம் கிறிஸ்துவின் வாக்கிய வசனத்துக்கு சாட்சி கொடுத்த சேவான் உட்பட பல ஆண்களையும் பெண்களையும் துன்புறுத்தின ஒரு நபர். அந்த கொலைகள் அதுகளுக்கெல்லாம் கிறிஸ்து பதில் கொடுத்த பவுல் அப்போஸ்தலனுக்கு அவனை ரட்சிச்சு அது நேரம் அவர் விதைச்சதெல்லாம் மறக்கையும் வச்சு மறக்க வேண்டாம். ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டபடியால அவர் சபைக்கு எதிராக செய்ததெல்லாம் கிறிஸ்து துடைச்சு எறிஞ்சு போட்டார் அர்த்தம் இல்ல. அவன் எவ்வளவா துன்புறுத்தப்பட வேண்டும் என்றதை நான் காட்டுவேன் அவனுக்கு. அதனால மன்னிப்பு என்றது செய்த பாவத்துக்கான தண்டனையை அனுபவிச்சுதான் மன்னிப்பு, அல்லது கடவுளுடைய மக்கள்ல கை வச்சதுக்கான பதிலளிப்பை நீ ரட்சிக்கப்பட்ட பிறகும் அனுபவிக்க வச்சுதான் கடவுள் குமாரனுடைய சாலுக்கு ஒப்பா மாத்துவேன். அதனால அடி இல்லாம ஒரு நாளும் கடவுளுடைய மக்களை பற்றி வாயாலேயோ அல்லது கையாலேயோ அல்லது ஆக்களை வச்சோ எதுவும் செய்தாக்கள் தப்பே இல்லாது. ரட்சிக்கப்பட்டா கூட அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த நீதி தீர்க்கப்படும். அப்ப சரியான கவனமா இருக்கணும். நாம சொல்ல என்ன நான் இப்போ ஒரு பாவம் அப்ப செய்த பாவங்களுக்கு எப்ப முடியும்?
நீதிமானுக்கு பூமியில சரி கட்டுவார். பவுல் அப்போஸ்தலனுக்கு சரி கட்டினார். அதனால ஒரு காலத்துல சபையை துன்புறுத்தவன் இப்ப சபைக்காக துன்பப்படுறவன். கடவுள் விதத்தில் அறுக்கத்தான் வைக்கிறார். அதனால கடவுளுடைய மக்களுடைய பேர் நாசப்படுத்தல், பூஷணமாய் குற்றப்படுத்தல், அல்லது வசைபாடுதல், அல்லது அவர்களுடைய பெயர்களை கெடுத்தல், இப்படியான விஷயங்கள் செய்யறதால கடைசியில பவுல் அப்போஸ்தலனுக்கும் கடவுள் பல விதத்தில் அவற்றை பெயர் கெடுக்கவும் இதுக்களையும் கொண்டு போனார். அவர் எப்படி அவங்களோட மனசு அந்த நீதியை கேட்டு இருக்குமோ, இவ்வளவு நீதியா நடந்தும் எங்களை இப்படி துன்புறுத்தி இப்படி எங்களை ஒரு பிழையான படம் காட்டுறீனம், கடவுளே எப்ப தீர்ப்பீர்? தீர்க்கிறன் அதை செய்தவனுக்கு மேல தீர்ப்பன், ஆனா அவனை ரட்சிச்சு அவனுக்கு மேல தீர்ப்பன். சில பேரை ரட்சிக்காமலே தீர்க்கிற. அதனால இந்த 2 ஸ்டைல் தான். ஒன்று ரட்சித்து தீர்ப்ப, இல்லாட்டி ரட்சிக்காமலே தீர்ப்ப. ஆனா தொட்டா அவ்வளவுதான். கடவுளுடைய மக்கள்ல வாய் வச்சா கட்டாயம் தீர்ப்ப. சரி, ஆனா நாம சில இப்ப நாம அந்த பாவம் செய்யல என்று இருக்கலாம். அப்ப செய்ததுக்கு பதிக்கிறது. அப்ப பிறகு வரையக்கல்ல நாம முன்னர் செய்த பாவங்களை யோசி பார்க்கணும். இன்னும் அதுக்கு எனக்கு அதே மாதிரி ஒரு நிலப்படம் இப்ப எங்களோட வாழ்க்கையில கடவுள் அதை தீர்க்கிறார். சோ இது எங்களுக்கு இந்த பகுதியில செய்யப்படுது, சொல்லப்படுது. இதான் அந்த 5ஆம் முத்திரையில முக்கியமான சத்தியங்கள் நாம பார்க்கிறது. இப்ப இந்த 5ஆம் முத்திரை உடப்பட்ட காலம் எது என்றதை நாம அடையாளம் காணிக்கலாம். அதுக்கு தான் போன முறை அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் 4வது முத்திரை உடைச்ச கையோட அடுத்தது 5ஆம் முத்திரை தொடங்குறது. 4ஆம் முத்திரை உடப்பட்டது கிபி 54 நீரோ. அப்ப 5ஆம் முத்திரை அப்ப நீரோ முடியேக்கல அல்லது அந்த பகுதியோட சம்பந்தப்படுது. எங்களுக்கு வரலாறு பார்க்க தெரியுது, அது கிபி 62 அந்த முத்திரை உடைஞ்சது என்று சொல்லி உடைக்கப்பட்டது. ஏண்டா கிபி 62 தான் மகா உபத்திரவம் ஆரம்பிக்கப்பட்ட வருஷம். மகா உபத்திரவம் கிபி 62 தொடங்கினது. அதுக்கான வரலாற்று காரணங்களை நாங்கள் என்ன சொல்றோம்? ஒன்று, அந்த 62ஆம் ஆண்டு நீரோவினுடைய அந்த டீச்சர் செனேகா அவர் நாடு விட்டு கடத்தப்பட்டு தூக்கி எறியப்பட்டிருந்தார். இப்ப அவன் வழிகாட்டல் இப்ப இல்லை. அவனுக்கு பொறுப்பாந்த அந்த பவஸ் நஞ்சு வச்சு நீரோ கொண்டார். அதுவும் 62ஆம் ஆண்டு. இப்ப அவங்க 2 பேரும் இல்ல. இப்ப ஏற்கனவே தாய சாக்கொண்டுட்டான். அதுக்கு முன்னுக்கு குளோடியஸ சாக்கொண்டுட்டான். இப்ப சாக்கொண்டது ஆக்கள் அகற்றின எல்லா தடையும் போக இப்ப அவனுக்கு வெளி சேர்க்கிற முகமா 62ஆம் ஆண்டு அந்த சபீனாவை மெரி பண்ணினான். அவள் ஒரு விபச்சாரி. அதாவது அவள் இன்னொருத்தனை வேணுமென்று டிவோர்ஸ் பண்ணி போட்டு, நீரோட ஃப்ரெண்டா இருந்தவனை டிவோர்ஸ் பண்ணி போட்டு நீரோ அவளை கல்யாணம் பண்ண வச்சு அவளை பற்றி ஜூத என்சைக்ளோபீடியா சரியா புழுகி தள்ளு. ஐயோ, அவள் ஒரு ஜூத மார்க்கத்தில் சரியான முக்கியமானையால் அவைய பெரிய புனிதவதியத்தான் அவர்கள் இப்பையும் எழுதி வச்சு கொண்டிருக்கிறேன். இப்படி நம்ம தமிழாக்கள் கணக்க துன்மார்க்கிற ஏதோ புனிதர் என்று கதைக்கிறோமே. அதுல பொப்பேயாவ அவள் ஒரு ஜூத சார்பானையால் கல்யாணம் கட்டின உடனே அவள் ஜூதர்களுடைய விடயங்கள் எல்லாம் எப்படி அகாஸ்வேரு எஸ்தர்ட்டையும் மொர்தெகாய்டையும் விஷயங்களை கலட்டி கொடுத்த மாதிரி முத்திரையெல்லாம் நீரோ இவள்கிட்டையும் இவளோட சேர்ந்த ஜூத முக்கியமான ஆட்கள் கையிலையும் கொடுத்தாச்சு. அதுல கிபி 62ஆம் ஆண்டுல கிறிஸ்தவர்களுக்கு எதிரான துன்புறுத்தலுக்கான ஒரு 7 வருஷ உடன்படிக்கை உண்டு ரோம அரசுக்கும் ஜூத தலைமத்துவத்துக்கும் இடையில கைச்சாத்திடப்பட்டது. இது வரலாறு. அப்ப தொடங்குது. அப்ப இனி கிறிஸ்தவர் நசரேயர் இனி செத்தான். ஆனா அந்த 7 வருஷ ஒப்பந்தம் இடையில முறிஞ்சு போச்சு. அது 66ஆம் ஆண்டுல முறிஞ்சிச்சு.
66ஆம் ஆண்டுல முடிஞ்சது. அப்ப மகா உபத்திரவம் 62, 63, 64, 65, 66 கொஞ்சம் மாசம் அதோட நின்றுச்சு. அதுக்கான காரணம் தெரிஞ்சு கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்பட்டது. தெரிஞ்சு கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்பட்டது. இல்லாட்டி இன்னும் அவன் 66, 67, 68, 69, 70 வரைக்கும் கொண்டு போயிருப்பான். அதுதான் அந்த 7 வருஷ உடன்படிக்கை. ஆனா கர்த்தர் அதை நிப்பாட்டி போட்டு கடவுளுடைய மக்களில இந்த மகா உபத்திரவத்தை கொண்டு வந்த யூதர்களுக்கு எதிராகவே ரோம அரசாங்கத்தை திருப்பின. அப்ப அப்படி திருப்பினதுல அங்க தேசாதிபதி அந்த ஃபீலிக்ஸ் முக்கியமான ஒரு பங்கு. அதுக்கு அடுத்ததா வந்த தேசாதிபதி சரியான முக்கிய பங்கு யூதர்களுக்கு எதிராக திருப்புறதுக்கு, அதை கிறிஸ்தவர்கள் இருந்து திசை திருப்புறதுக்கு. அப்ப அது கடைசியில யூதர்கள் விடுதலை போராட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு காரணமா போச்சு. 66ஆம் ஆண்டு விடுதலை போற தொடங்கிச்சுன்னா முடிஞ்சது 70ல ஃபுல்லா எரிச்சு சாம்பலாக்கி எல்லாரையும் குத்தி கிழிச்சு எறிஞ்சு போட்டு போயிட்டாங்க டைட்டஸ். அதோட யூத இனம் என்றதே உலகத்திலிருந்து அழிஞ்சு போனார். அதோட யூத இனத்தினுடைய சகாப்தமே அதோட முடிஞ்சு. அதுக்கு பிறகு இனிமேல் அந்த தலைமுறை அந்த அவருடைய பேரை நினைக்கப்பட இயலாத விதத்தில் கடவுள் செய்திருந்தார். அதனால உலக படத்தில இருந்தே ரோம பேரரசு அவங்களை அகற்றி இருந்தார். அண்டையில தொடங்கினது இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரேலை பார்த்தா அது உலக படத்தில் எங்க இருக்கின்ற ஒரு இடம் தெரியாத ஒரு சின்ன ஒரு இடம். கொடுத்த ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த இஸ்ரவேலும் இப்ப இருக்கிற இஸ்ரவேலோட குறைகள் ஒரு சமா துண்டு. அதுல ஆபிரகாமுக்கு கொடுத்த இஸ்ரவேல் எகிப்து நதியில இருந்து அங்கால மெசபதாமியா யூப்ரட்டிஸ் நதி வரைக்கும் இருக்கிற பெரும் இடம். அப்ப அது அந்த நைல் நதியோட எங்களுக்கு தொடங்கினா செங்கடலினுடைய அந்த சீனாய் தீபகற்பம் இப்ப சுயஸ் கால்வாய் போகுது. அதுல இருந்து சீனாயில இருந்து அப்படியே ஃபுல்லா மேல போய் அப்புறம் அங்க வரைக்கும் போகுது அது. ஆனா இப்ப சிரியா பெருசு, இங்கால ஜோர்தான் பெருசு. ஆனா இஸ்ரேல் ஒரு உலக படத்திலேயே இலங்கையை விட சரியான ஒரு சின்ன இது. கடவுள் அப்படி குரு பண்ணி ஆக்கள் இல்லாமல் ஆக்கிறார். இப்ப ஏதோ தாங்களாம் கடவுள் மக்கள் திருப்பி எழுப்பி நிக்கிறாங்களா? ஆனா கடவுள் அவங்களையும் இப்ப அழிச்சு கொண்டான்னு இருக்கிறேன். சோ ஏன்னா இஸ்ரவேல் ஆண்டவர் ஃபுல் டிவோர்ஸ் எடுத்த அதோட முடிஞ்சது. இனிமேல் இதான் நிரந்தர டிவோர்ஸ். இனிமேல் ராஜ்யம் உங்களோடவே இல்லை. இனி உங்கள இருந்து அந்த நல்ல வளக்கூடிய ஒரு கதையுமே இனிமேல் இல்ல, முடிஞ்சது உங்களோட. எனக்கு அதுல இந்த விஷயங்கள் கிறிஸ்து தான் உயிரோட இருக்கையே திட்டமும் தெளிவுமா சொல்லி இருந்தவர். இந்த மகா உபத்திரவம் எப்ப வரும், என்ன மாதிரி வரும், அதனுடைய சூழ்நிலைகள் எப்படி அமையும், அதனுடைய காலம் என்ன, அதுக்கான அடையாளங்கள் என்ன என்றெல்லாம் நல்ல கிளியராக சொல்லி இருந்தவர். அந்த இஸ்ரவேல் யூத இனம் என்றது இனிமேல் தூக்கி எறியப்பட்டு இல்லாமல் ஆக்கப்படும். அவர்களுக்கு எப்படிப்பட்ட அழிவு, நாசம், அது நினைச்சு பார்க்க இயலாத அந்த வைத்த குமுற்ற அச்சுவச்சுப்பு, அது அந்த சாவுகள் இருக்கும் என்று சொல்லி கிறிஸ்து உயிரோடு இருக்கைகளை பல பேரும் சொல்லி முடிச்சிருக்கிறார். அதுக்கு எப்பவும் அவர் அதை சொல்லிக்கல அவற்ற பாயிண்ட் அதுக்கு முன்னுக்கு சொல்லுவார், தீர்க்கதரிசிகளை கொலை செய்கிறவளே, உங்களிடம் அனுப்பப்பட்ட கடவுளுடைய வார்த்தையோடு அனுப்பப்பட்ட ஆட்களை துன்புறுத்துறவளை, நீங்கள் இப்படி எப்படி சாவியல், இப்படி இப்படி உங்கள் மேல வரும், இப்படி இப்படி தூக்கி போடுவன், இப்படி இப்படி அழிவியல். அப்ப இஸ்ரவேல் யூத இனம் அழியோணும் என்றா அதுக்கு முன்னுக்கு என்ன நடந்திருக்க வேணும்? கிறிஸ்துவனுடைய வார்த்தையின் நிமித்தம் சாட்சியா நின்ற ஆட்கள், குறிப்பிட்ட எண்ணிக்கையான ஆட்கள் துன்புறுத்தப்படணும், சாகும். அப்படி அதை துன்புறுத்தி சாகடிக்கப்படுகிற அல்லது பேர்கள் கெடுக்கப்படுகிற அந்த அந்த விஷயத்தை கிறிஸ்து சொல்லியிருக்கிற, இப்படி உங்களுடைய பிதாக்களினுடைய கோப்பை அளவு நிரப்பும் கூட உங்களோட பாவங்களாலேயும். அப்ப என்ன அவற்ற கப் ஆஃப் ராத் அல்லது கோபத்தின் கப், அந்த கோபத்தின் கப் நிரம்போனும். எப்படி
உங்களுடைய பிதாக்கள் ஆபேல் முதல் செய்ய வழிகிட்டதுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் நீங்களும் உங்களோட பிதாக்களும் செய்து கொண்டிருக்கிறத இப்ப நீங்கள் மிச்சத்துக்கு இருக்கவே நிரம்பி விடுங்க. ஏன்னா நிரம்பினாத்தான் உங்களை அழிப்பேன் நான். அப்ப ஆண்டவற்ற அந்த பொறுமை அதுக்கு இந்த கப் நிரம்பும் வரைக்கும் தான். அதுக்கு பிறகு அந்த இனம் இல்ல, அந்த இனமே இல்ல, உலக படத்திலேயும் இல்ல, இன்றைக்கு வரைக்கும் இல்ல, இன்றைக்கு வரைக்கும் சமாதானம் இல்ல. அது எவனா இஷ்டவேல இருந்தாலும் சரி, எப்ப அடிப்பான், எப்ப வருவான், எப்ப கொல்லுவான், ஐயோ எப்ப குண்டு வலிக்கும், எங்க இருந்தா இதான் அவரோட நினைப்பு. அங்க நம்மள மாதிரி ஒரு அமைதியான சுமூகமான சமாதானமான வாழ்க்கை வாழ இல்ல அங்க இருக்கிற இஸ்ரவேல் இருக்கிறார். அவங்க இஸ்ரவேலர் அல்ல பேசிக்கா. அது கிறிஸ்து கிபி 70 முடிச்சு விட்டார் அதுகள் எல்லாத்தையும். அதனால அவர்களுடைய எல்லா கண்டுபிடிப்புகளும் எப்படி தங்களுடைய எதிரிகளை அழிக்கிறது, அதுக்கு என்ன மாதிரி கெமிக்கலை பயன்படுத்துறது, எப்படி பிசிக்ஸை பயன்படுத்துறது, எப்படி நாம தாக்குதலுக்கான யோசனைகள், எப்பயுமே அழிவுகரமான ஆயுதங்களை உற்பத்தி செய்கிறதுல இஸ்ரவேலினுடைய மண்டை. ஏன்னா அவ்வளவுக்கு நித்திர ஒலையிலாது சமாதானம். ஏன்னா கடவுளை பகைச்சாப்புறம் குறைய நித்திரையும் சமாதானம். அதனால ஆண்டவங்க அதோட சரி, இனிமேல் நீங்கள் இல்லை எனக்கு. இனி மல்டி இன்டர்நேஷனல் சர்ச், மல்டிநேஷனல் சர்ச், மல்டிநேஷனல் முதல் ஒரு நேஷனுக்குள்ள இருந்தது, இப்ப மல்டி நேஷனுக்குள்ள இந்த சர்ச் போகுது. அத இனிமேல் நீங்கள் இல்லையா இந்த மக்கள், எந்த மக்கள் எல்லாரும். அதுல இந்த ஒரு விஷயம் வேதத்தில் எங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்லப்பட்டு கொண்டிருந்தது. அப்ப அத இந்த 5ஆம் முத்திரை உடைக்கேற்கல கிறிஸ்து அந்த 3.5 வருஷம் செய்த ஊழியத்தில் அவர் சொன்னதுகளை சரியா நாம உன்னிப்பா அவதானிக்கணும். ஏன் இப்படி எல்லாம் துன்புறுத்தல் வருகிறது, அது எவ்வளவு காலத்துக்கு அப்ப அது வரப்போகுது, அதை என்ன மாதிரி கிறிஸ்து கையாளுற. அப்ப இது அத படிக்கிறவங்க எங்களுக்கு தெரியுமா, இதே மாதிரியான ஒரு அதுக்குள்ள என்ன பாடங்களை கடவுள் எங்களுக்கு படிப்பிக்கிறாரு. அப்ப அதுக்காகத்தான் நாங்கள் அப்ப இந்த 9 to 11 வரைக்கும் 3 வசனங்களுடைய விளக்க ஒரு எக்ஸ்போசிஷன் எங்களுக்கு மத்தேயு, மாற்கு, லூக்கா, ஜோவானில இந்த மகா உபத்திரவத்துக்குரிய விஷயங்கள் கிறிஸ்துவே தந்த வாயிலே பிரசங்கிச்சு சொல்லி பலப்படுத்தி அவர் போயிருக்கிறார். அதனால அதுகளை நாம விளங்கி கொண்டதான் இதனுடைய ஃபுல் பிக்சர் எங்களுக்கு விளங்கும். அப்ப இதுல கிறிஸ்து எப்படி இத ஆளுற என்ன நடந்து கொண்டிருக்கார் அதான் நான் போன முறை உங்களுக்கு சொன்னேன். மத்தேயு 24வது அதிகாரம் அல்ல, சரி 1-36 வரைக்கும் நீங்க எழுதி கொள்ளலாம். அப்ப அதை திருப்பி கவனிச்சுக்கணும். நாம இன்றைக்கு பார்க்க போற அந்த விஷயம் மத்தேயு 24 1-30, அதாவது இந்த தலைமுறை ஒளிஞ்சு போகாதுன்னு சொல்றாரு. இந்த சந்ததி ஒளிஞ்சு போகாது. எந்த சந்ததி? இந்த சந்ததி நாம் கதைச்சு கொண்டிருக்கிற சந்ததி சாகாது, இதுவெல்லாம் அனுபவிக்கும் வரைக்கும். அப்ப அதை நாம 34 வரைக்கும் நாம கொண்டு போறோம். ஏன்னா அந்த சந்ததியோட சம்பந்தப்பட்டிருக்கு அந்த தலைமுறை. இங்கிலீஷ்ல திஸ் ஜெனரேஷன், இந்த தலைமுறை. அப்ப ஒரு தலைமுறை பொதுவாக 70 வருஷம். அதனால கிபி 70ஓட விஷயம் முடிஞ்சு போச்சு அந்த தலைமுறை. சரி, அதுல அந்த தலைமுறை. அப்ப இப்ப மத்தேயு 24:34 வரைக்கும் அந்த தலைமுறையில நடக்க போற மகா உபத்திரவத்தை பற்றி தான் நாங்க கதைப்பட்டு கொண்டிருக்கு. மடிதான் நோட் பண்ணி எல்லாம் ஜோசி வைங்க. ஆனா 35 இருந்து வானம் பூமி ஒளியும், என் வார்த்தையில ஒளிகிறது இல்ல என்றது தான் சொல்லுறது முன்னுக்கு சொன்ன மகா உபத்திரவத்துக்கும் பொருந்தும். இனி வரப்போற அந்த நாளையும் என் பிதா ஒருவர் தவிர வேறொருவரும் மற்றொரு மரியாதை பரலோகத்தில் உள்ள தூதர்களும் மரியாதை நோவாவின் காலத்தில் எப்படி வெள்ளம் வரைகளை இருந்த போல மனுஷன் வருங்காலத்தில் நடக்கும் என்று சொல்லி அவர் அப்படியே சொல்லிக்கொண்டு 25ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் வரைக்கும் அவர் தன்னுடைய 2ஆம் வருகையை பற்றி கதைச்சு கொண்டு போறார். 2ஆம் வருகை
எழுதுங்க. அப்ப மத்தேயு 24:35 இருந்து 25:46 வரைக்கும் செகண்ட் கமிங், கிறிஸ்துவனுடைய இரண்டாவது வருகையை பற்றி அவர் கதைக்கிறார். ஏன் என்னத்துக்கு அப்ப செண்டையும் கதைக்கணும்? ஏன் செண்டையும் கதைக்கணும்? ஏன் செண்டையும் கதைக்கணும்? முந்தின இதை சொன்னார். ஏன் அவர் மகா உபத்திரவத்தையும் கதைக்கிறார், பிறகு இரண்டாம் வருகையை பற்றியும் கதைக்கிறார்? ஏன் விளங்கல? இதுல உங்களோட ஒரு யோசனை நான் பைபிள்லயே பார்த்து தான் சொல்லணும். எனக்கு சீசன் 2 கேள்வி கேட்டவன் மறக்க வேண்டாம், திருப்பி திருப்பி. அதான் நம்ம பைபிள் வாசிப்புகளும் கோதாடி எத்தனை நேரம் சொன்னாலும் மண்டைக்குள்ள வருது. கேள்வி என்ன? 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் என்ன? ராசி 24:3. சுஜே ஒல்வமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? ரைட். உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன? எப்படி அது அடையாளங்கள்? உம்மோட வருகை எப்ப, உலகத்தின் முடிவு என்ன? அப்ப கிறிஸ்துவர் எந்த வருகை கிபி 70 இருக்கும், உலகம் முடியும் என்ற அடுத்த வருகையோட. அப்ப சீசர்கள் கேட்டுகளுக்கு தான் கிறிஸ்து பதில் சொல்றாரு. அல்லது யூத உலகம் முடியும் என்ற முதல் வருகையோ, நான் வரையக்கல. முழு உலகம் வானமும் பூமி மொழியும், நான் இரண்டாவது வரையக்க. அப்ப கேட்ட கேள்விக்கு தான் பதில். கான்டெக்ஸ்ட கவனிங்க. இப்படிதான் கான்டெக்ஸ்ட் எடுக்கிறாரு. இப்படிதான் இந்த சூழமே விளங்குறது. ஏன் கிறிஸ்து இப்ப இதை இப்படி சொல்லுற? ஏன் இந்த 2 பகுதியா அவர் கதைக்கிற? அப்ப கேட்ட கேள்விக்கு தான் பதில். சோ இப்ப இந்த விஷயத்துல எங்களுக்கு மாற்கு 13ஆம் அதிகாரம், மாற்கு 13வது அதிகாரத்துல இதே விஷயம் கிறிஸ்து டீல் பண்ணற. மாற்கு 13:4, மாற்கு 13:4. இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகளெல்லாம் நிறைவேறும் காலத்துக்கு அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும். அப்ப நீர் சொல்லுறீரே இந்த சர்ச் எல்லாம் ஒரு கல்லுக்கு மேல கல் இல்லாம இடிக்கப்படும் அப்படின்னா இதுகளுக்குரிய டைம் என்ன ஆண்டவரே? என்ன டைம் இது நடக்கும்? அப்ப ஏன் சொல்லல, ஐயோ அந்த டைம் எனக்கும் தெரியாது, ஐயோ பரலோகத்தில் இருக்கிற தூதர்களுக்கும் தெரியாது, பிதாக்கு மட்டும்தான் தெரியுமா? இயேசு சொல்லல. இயேசு அதுக்கு டைம் நான் சொல்றேன் என்ன டைம். ஆனா நான் உலகம் அழிக்கிறதுக்கு வர்றதுக்கு டைம் இல்ல, அது நீண்ட காலம் நீங்க எடுக்க போகுது. இப்ப முதல் நீங்கள் அழிய போறதும் இந்த சர்ச் அழிய போறதுக்கு டைம் நான் சொல்றேன். அதனால டைம் இண்டிகேட்டர்ஸ், நேர அடையாளம், கிறிஸ்துவனுடைய மேகங்களோடு அவர் வந்து அழிச்ச அந்த 70ஆம் ஆண்டுக்கான டைம் இண்டிகேட்டர்ஸ் கிளியரா அவர் சொல்லுற. அது அவருக்கு தெரியும். அதனால அந்த டைமை பற்றி கதைக்க இது நடக்கிற டைம் என்ன சொல்லுற. ஆனா 2வது வருக உலகம் அழிகிறது, அது முழுக்க முடிவுக்கு வர்றது அவசரம், அது பிதாக்கு மட்டும்தான் தெரியும். என்னடா காலங்களையும் இதுகளை பற்றி அறிகிறது இப்ப உங்களுக்கு அவசியம் இல்லை. அது இனி எப்படி பார்ப்போம். அப்ப அது நிறைய நேரம் போகும். அப்ப கிறிஸ்தவ இந்த 2க்கும் ஏற்ற மாதிரி தான் அங்க அவர்களுக்கு பதில கொடுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். இப்ப பாயிண்ட் என்னன்னா, அந்த கிறிஸ்து இத அறிவிக்கல அவர் 24ஆம் அதிகாரத்தில் தொடங்க இல்ல, 23ஆம் அதிகாரத்திலேயே இதை கதைக்க தொடங்கிட்டார். ஏன் 22ஆம் அதிகாரத்திலே இதை கதைக்க தொடங்கிட்டார். அப்ப நீங்க பின்னுக்கு போனீங்கன்னா அந்த இஸ்ரவேலுடைய அழிவு, ஜூதருடைய அழிவு குறித்து அவர் 22ஆம் அதிகாரத்தில் மத்தேயுல கதைக்க தொடங்கிட்டார். அப்ப இந்த 22ஆம் அதிகாரத்தில் குறிப்பா நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவர்களோடு உவமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோராஜ்யம் தன் குமாரனை கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது. அந்த கல்யாணத்துக்கு வரும்படி
ஏற்கனவே அழைப்பு விடு இன்விடேஷன் கொடுத்தியாக்களை கூப்பிட்டது. ஆனா அவங்க என்ன செய்தவங்க, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சாட்டு சொல்லி போயிட்டாங்க. அதை விட அவன் அனுப்பின ஊழியக்காரரை பிடிச்சு அவமானப்படுத்தி கொலையும் செய்துட்டாங்க. அப்ப கவனிச்சுக்கொள்ளுங்க, கிறிஸ்து தான் அனுப்ப போற கண்ட சீஷர்களை இப்படிதான் செய்ய போறாங்க. அப்ப இஸ்ரவேல்ல இருக்கிற யூதர்ல இருக்கிற அந்த கேடுகட்ட சனம் அந்த கல்யாண விருந்துக்கு முதலாவது அழைக்கப்பட்ட ஆட்கள், அதுக்கு கிறிஸ்து அனுப்ப போற தண்ட மக்களையும் அவமானப்படுத்தி கொலை செய்து வேற வேற காரணம் சொல்லி கடைசி வரைக்கும் வரப்போறது இல்லை. அதனால ராஜாவை கேள்விப்பட்டு கோபமடைஞ்சு தன் சேனைகளை அனுப்பி, கவனிச்சுக்கலாம், சேனை தூதர்களை அங்க அனுப்ப இல்ல பேசிக்கா. தூதர்கள் பின்னால நம்ம கண்ணுக்கு தெரியாம அங்க வேலை செய்ய இருக்கிறோம். ஆனா வந்த சேனை டைட்டஸினுடைய சேனை, அது ரோம சேனை. அவர்களை அனுப்பி அத்தைய அந்த கொலைவாதரை அழிச்சு அவர்கள் பட்டணத்தை சுட்டரிச்சார். அப்ப எங்களுக்கு தொடங்க 22ஆம் தொடங்கிட்டு எரிசலேம் நெருப்பு பத்தி எரிய போகுது. அதுக்கான காரணம் தன்னால் அனுப்பப்பட்ட மக்களை இவங்கள் அவமானப்படுத்தி கொலை செய்தார். அங்கதான் அந்த உபத்திரவம் தொடங்குது. ஏன் உபத்திரவம்? கிறிஸ்துவின் வசனத்தின் நிமித்தம் சொன்னா பிடிச்சி அடிச்சு கொலை செய்யறாங்க. விளங்குதோ? சோ அங்க இருந்து தொடங்கி வந்து பிறகு 22ஆம் அதிகாரம் அங்க இருந்து அந்த எருசலேம் அழிகிறத பற்றி கதைச்சு கொண்டு வந்து 23ஆம் அதிகாரத்துல திருப்பி வேதவாரம் பரிசேருக்கும் ஐயோ, தலைமத்துவத்தில் இருக்கிற நீங்களும் அழிவியல், உங்களை பின்பற்ற குருடரும் அழிவாங்கள் என்று 23ஆம் அதிகாரம் ஐயோ ஐயோ ஐயோ, சாவியல் சாவ போறியல், இப்படி செய்யும் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் என்று வரையல. என்ன நடக்குது? 30ஆம் அதிகாரம், எங்கள் பிதாக்களின் நாட்களில் இருந்தோமானால் அவர்களோடு நாங்கள் தீர்க்கதரிசிகளின் இரத்த பலிக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம் என்று விசர்க்கதை கதைச்சு கொண்டிருக்கிறீர்கள். டேய், இப்ப வரைக்கும் நீங்கள் என்னடா செய்கிறீர்கள்? தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவங்களுக்கு பிள்ளைகளா நீங்கள்? அவங்களுக்கு நான் கொடுத்தனால் அதே விஷயத்தை தான் நீங்கள் இப்ப செய்ய போறீர்கள், செய்ய கொண்டு எனக்கே அதைத்தானே செய்கிறீர்கள். அதனால அவங்களுக்கு நீங்கள் ஒப்பாத்தான் இருக்கிறீர்கள். உங்கள் பிதாக்களினுடைய அந்த அக்கிரம் அளவை நிரப்புங்கோ ஊத்துங்களா, இன்னும் பாவத்துல ஊத்தி அந்த கப்பை ஃபுல்லாகு. இந்த கோபம், அந்த கோபத்தினாலாகிய அந்த மதுவை நான் குடிக்கிறதுக்கு விரும்புறேன். குடிச்சா அதோட நீங்கள் இல்ல ஒரு ஆண்டவரும் வெறி ஏத்துற இவங்களோட பாவத்தால். அவரும் இவங்களோட பாவத்தை விட்டு 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 அவங்களோட அப்பந்த காலத்துல இருந்து இவங்க செய்த எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இல்ல என்ன சொன்ன, உங்களுக்கு மேல கொண்டு வந்து கொட்டுவன். ஆபேல் முதல் சகரியாவின் குமாரன் பெரேயாவினுடைய இரத்தப்பலியும் பிறகு நான் அனுப்பின தீர்க்கதரிசிகள் எந்த ஊழியக்காரன் இரத்தப்பலியெல்லாம் சேர்த்து இந்த தலைமுறைக்கு கேட்பேன், இந்த ஜெனரேஷன்ல கேட்பேன். அப்ப பிதாக்களுடைய அக்கிரமெல்லாம் சேர்ந்து வருது. சரியா? சேர்த்து உங்கள்கிட்ட கேட்பேன், இந்த தலைமுறையிட்ட கேட்பேன். திஸ் ஜெனரேஷன், இன் திஸ் ஜெனரேஷன். அப்ப என்ன டோட்டல் அழிவு, டோட்டல் அவுட் ஆக்கள். ஆனால் அப்ப கூட என்ன சொல்ற, சர்ப்பங்களே விஜயமாம்புகளே, நீங்க எல்லாம் கடவுள மக்களாட, நீங்க எல்லாம் நஞ்சுகள், எப்படி தப்பிப்பீர்கள் பார்ப்போம் அந்த அழிவுல. தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேதவாதங்களையும் உங்கள்கிட்ட அனுப்புகிறேன். கிறிஸ்து நான் அனுப்புகிறேன். ஞானிகளை தீர்க்கதரிசிகளை வேதத்துல சேர்ந்தவங்களை தான் அனுப்புறார். ஆனா அவர்களில் சிலரை கொன்று சிலுவைகளில் அறைவீர்கள், சிலரை உங்கள் ஆலயங்களில் வேறினால் அடித்து ஊருக்கூர் துன்பப்படுத்துவீர்கள். நீதிமான யாபலின் ரத்தமும் தேவாலயத்தின் பலிபீடத்தின் நடுவே நீங்கள் கொலை செய்த பெரேயாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும் பூமி மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்த பலியெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். இவையெல்லாம் இந்த சந்ததிக்கு மேல இனிமேல் 2000 வருஷம் தாண்டி, ஈவன் 2500 வருஷம் தாண்டி இருக்க போற சந்ததிக்கு மேலே அல்ல. இந்த திஸ் ஜெனரேஷன், திஸ் அண்ட் வாட் டு யூ மீன் பை திஸ்? இந்த திஸ்க்கு தச்சுக்கு நம்ம 1ஆம் ஆண்டுல இருந்தே படிக்க தொடங்கிட்டோம். இந்த அந்த கூட திஸ் அண்டா இந்த கிட்ட அல்லது முன்னுக்கிற திஸ் புக் தட் புக்
அந்த கிரீக் வேர்ட் அந்த திஸ் சரியான ஸ்ட்ராங் இந்த தலைமுறை இந்த சந்ததி அந்த தலைமுறை சந்ததி என்று சொல்றது அது எங்களுக்கு ஜெனரேஷன் தலைமுறை இந்த தலைமுறைத்த எல்லாத்தையும் கேட்பார் இவைகளெல்லாம் இந்த சந்ததியின் மேல் வரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளை அப்ப என்ன அங்க உபத்திரவம் நடக்குது மகா உபத்திரவம் அந்த மகா உபத்திரவம் முதல் நடந்தால்தான் அடுத்த இஸ்ரவேல் அழிகிறார் இஸ்ரவேல் சும்மா அழியலாது கிறிஸ்துவனுடைய அந்த மக்களும் கிறிஸ்துவும் துன்புறுத்தப்பட்டு அவர்கள் கொலை செய்யப்படும் வரைக்கும் நான் எத்தனையோ தரம் உன்னை கூட்டி சேர்க்கிறதுக்கு உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக்கொள்ள மனசு வச்சு கேட்டேன் ஆனா உங்களுக்கு தான் மனசு இல்ல இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் அதன் உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் எது வீடு அவர்களுக்கு தேவாலயம் வீடு அந்த வீடு பாழாக்கி விடப்படும் நீங்க சீசருக்கு விளங்கிட்டு அப்ப எப்ப இதோட முடிவு ஏண்டா இந்த வீடு எந்த ஜனங்களுக்கு என்ன வீடு என்று சொல்லப்படும் ஜெப வீடு இந்த வீட்டில இருந்து எரேமியா காலத்துல என்ன வலிக்கிட்டு போச்சுது மகிமை வலிக்கிட்டு போச்சுது ஆகல இக்கபோத் கடவுளுடைய மகிமை அவற்ற வீட்டிலிருந்து வலிக்கிட்டது இப்ப இந்த வீட்டில இருந்து கர்த்தருடைய நாமத்தினால வருகிற ஸ்தோத்திரிக்கப்பட்ட வலிக்கிற சரி உங்களோட கதை இல்ல நான் சந்தானே என்ன இதுக்கு பிறகு காண மாட்டீங்க நீங்க அதாவது அந்த கிறிஸ்து வலிக்கிட்டு போனா அந்த மகிமை போனதான் அதை கொண்டு நீங்களை நான் கொலை செய்தோட உங்களுக்கு எனக்கு உறவு முடிஞ்சு அதோட சரி நீங்க அப்ப அந்த இந்த பின்னணியில தான் 24வது அதிகாரம் தொடங்குது அப்ப கான்டெக்ஸ்ட் எடுக்கல அந்த அதிகாரத்துல மேல்கீழ் வசனம் மட்டும் பார்க்கறது இல்ல அந்த டாபிக் அந்த விஷயம் எங்க வரைக்கும் முன்னுக்கு கதை 20ஆம் அதிகாரத்துல எங்களுக்கு அந்த அழிகிறது எருசலேம் சாக போகுது இப்படி இதுகள் எல்லாம் கண்டினியூஸா வர இல்ல அப்ப அழிக்கப்படுறேன் அழிக்க போறேன் எங்களை கடவுள் நான் அனுப்புறியாக்கள் நீங்கள் கொலை செய்தீர்கள் நீங்கள் துன்புறுத்தீர்கள் நீங்கள் அடிப்பீர்கள் என்று அவர் திருப்பி காய்ச்சி உங்களுக்கு ஐயோ 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 உங்களை நான் எவ்வளவோ மீட்டுக் கொள்ள யோசனை நான் சரி வராது இப்படி போவோம்னு சொல்லி கழிச்சு கொண்டு போறேன் அப்ப 22ஆம் அதிகாரத்தில் இருந்து 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வரைக்கும் இஸ்ரவேலின் யூதர்களாகிய கிறிஸ்தவ இஸ்ரவேலருடைய துன்புறுத்தலும் கிறிஸ்தவ இஸ்ரவேலரை துன்புறுத்தின அந்த போலி இஸ்ரவேலர்களுடைய அழி அதான் அங்க கதைப்பட்டு கொண்டு இருக்கு அது ரோபரால அழிச்சோம் அப்ப யுத்தங்களின் செய்திகளும் கேள்விப்படுவீர்கள் அது இது என்று சொல்லியிருக்கலாம் அது 2ஆம் வருகைக்கு சம்பந்தம் இல்லை நாம எல்லாரும் ஜோசி கொண்டு வளம போல ஜோசி கொண்டு அந்த அதிகாரம் இப்படி எல்லாம் பிரிச்சு பார்க்க தெரியல இது என்ன நடக்குதுன்னு அப்ப 2ஆம் வருகை யுத்தங்களை கேள்விப்படுவீங்க ஐயோ பஞ்சம் இருக்கும் கொள்ள நோய் இருக்கும் 2ஆம் வருகைக்கு முன்னுக்கு யுத்தங்களும் பஞ்சம் கொள்ள நோய்களும் இல்ல இயேசு 2ஆம் வருகைக்கு முன்னுக்கு சொன்னவர் நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படித்தான் இருப்பினம் நோவாவின் காலத்துல கொள்ள நோயும் பஞ்சமும் சுத்தமும் நடக்க இல்ல அது மக்களுக்கு சரியான அமைதியான காலம் அவர் தங்கட சந்தோஷங்கள்ல வாழ்ந்த காலம் அப்படி வாழ்ந்து டோட்டலா கடவுளுடைய ஏகாதிபத்தியத்தையும் எதிர்த்து பாவத்தால் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வெள்ளம் வாரது தெரியாம வாழ்ந்தையாக சண்டை கொள்ள நோய் பஞ்சம் அலேட் ஆயிடுவோம் இல்ல 2ஆம் வருகைக்கு முன்னுக்கு நல்ல நிசப்தம் நல்ல சமாதானமாத்தான் எல்லாருக்கும் ஓகே என்ற மாதிரி நடந்து கொண்டிருக்கும் ஆனா யுத்தங்களும் செய்திகளும் கேள்விப்படுவீர்கள் பஞ்சங்கள் கொள்ள நோய்கள் பூமி அதிர்ச்சி வரும் அதெல்லாம் மகா உபத்திரவ காலம் தொடங்குறதுக்கு முன்னுக்கு மகா உபத்திரவ காலம் கிபி 62 அதன் பஞ்சங்கள் கொள்ள நோய்கள் குளோடியஸ்ல பார்த்த நாங்கள் பூமி அதிர்ச்சி பல சந்தர்ப்பங்கள் பூமி அதிர்ந்து போனது வரலாறு வாசிய தெரிஞ்செல்லாம் அங்க நடந்தது சண்டைகள் இந்த யுத்தம் வார மாதிரி இருக்கும் அவங்க பிரச்சனைகள் இந்த அவங்க இஸ்ரவேலருக்கு எதிராகத்தான் எழும்பின மாதிரி இருக்கிறது முடிவு இல்ல இதெல்லாம் முடிவு உடனே வராது அகல இதெல்லாம் தொடக்கம் சபை அழுகிறதுக்கும் கண்ணீர் வடிக்கிறதுக்கும் அந்த அவங்க பாவத்தை நிரப்புறதுக்காக சபை தான் பலிக்கடாக போகுது என்ன நானே என்னையே பலிக்கடை ஆக்கினான் உங்களாலும் அப்படித்தான் செய்கிறேன் எந்த ரத்தத்தை எந்த காலடியில நீங்களும் நடவும் அதை நிரப்பி அந்த அக்கிரமம் நிஜம் வைக்கலாம்
எப்படி திருப்பி கொடுப்பன்ன்றது நீங்கள் வாழுவீர்கள், அதனால் இருந்த இடம் தெரியாம போகும். ஆனா இதுதான் அந்த பிக்சர் பின்னால விளங்குவோம். ஆனா நாம எத்தனையோ வருஷமா 24 வாசம் விடுதலை புலிகளுக்கு இருக்கணும். அப்ப கடைசி காலம் வந்துட்டு சண்டை குடிக்கும். அப்போ ஐயோ பஞ்சங்களும் பாத்தீங்களா? உண்மையில இயேசு சொன்ன கான்டெக்ஸ்ட் 2ஆம் வருகைக்குரிய கான்டெக்ஸ்ட் இல்லையா? இயேசு அது சொன்னது மகா உபத்திரவத்துக்கு நீங்கள் சுத்தி திரிவிகள், நீங்கள் புதிய திரிவிகள், உங்களை கொலை செய்வாங்க, இதாண்டுவாங்க. நம்மள இங்க பிடிச்சி கிறிஸ்து நிதம் கொலை செய்யல. நம்மள தமிழர் ரெண்ட வழியா தான் கொண்டவங்களே தவிர கிறிஸ்து நிதம் வருவாங்க கொல்ல. அதனால அந்த கான்டெக்ஸ்ட் டோட்டலா வித்தியாசம். அது மகா உபத்திரவத்துக்குரிய கான்டெக்ஸ்ட். ஆனா இந்த மகா உபத்திரவத்துக்கும் 2வது வருகைக்கும் பொதுவான சில விஷயங்களை வேதத்தில் ஆண்டவர் கதைக்கிறார். அது நம்மள அங்கேயும் சீஷர்கள் அந்த மகா உபத்திரவத்துக்கு எப்படிப்பட்ட ஆட்களா இருக்கணும். ஒன்று முடிவரையும் தான் நீங்கள் நின்று பிடிக்கணும். நின்று பிடிச்சாதான் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆனா அந்த உபத்திரவம் மகா உபத்திரவம் முடிவரையும் நின்று பிடிக்கிற மாதிரி இருக்காது. சத்தியா நீங்க கஷ்டப்படுவர். அத பர்சிவியரன்ஸ், அதாவது பரிசுத்தவான்களுடைய நின்று பிடித்தல். அது அங்கேயும் உண்மை. எங்களுக்கு கிறிஸ்து 2ஆம் வரைக்கும் முன்னுக்கு சொல்ல நின்று பிடிக்க வேணும். அதுலையும் அதை உவமைகளூடாக ஒரு கதைக்க தொடங்குற. அங்க ஆயத்தமாயிருங்கோ. அதுக்குதான் நான் இதுவெல்லாம் சொல்லுறேன். ரெடி, பி ரெடி. ஏண்டா முகம் கொடுக்க ரெடி ஆயிரு. அவர் 2ஆம் வருகைக்கு முன்னுக்கும் ஆயத்தமாயிருங்கன்றதுக்கு உவமை கதைக்கிறார். அங்கேயும் விழிப்பாயிரு, பார்த்து யோசிச்சு என்ன நடக்குதுன்ற கவனிச்சு எச்சரிக்கை ஆயிருங்க, அல்லது நீங்கள் சரியான அலர்ட் இருங்கோ. 2ஆம் வருகைக்கும் அவர் அலர்ட்னஸ் பற்றி கதைக்கிறார். அந்த மகா உபத்திரவ காலத்துல அதுக்கு உண்மையா இருங்க, அல்லது நேர்மையா நின்று கொள்ளுங்க. அதுக்குள்ள நீங்கள் மறுதளிச்சுக்கிறது வச்சு கடைசியில நாசமா போறாங்க. எனக்கு விசுவாசமா ஃபெய்த்ஃபுல் ஆயிருங்கோ என்று அவர் அங்கேயும் அவங்களுக்கு கதைச்சவர். 2ஆம் வருகை வர்றதுக்கு முன்னுக்கும் அவர் உவமை சொல்றார், கதை சொல்றார். அதிலையும் ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறத பற்றி அவர் கதைக்கிறார். அப்ப 4 முக்கியமான விஷயம் மகாபத்திரவத்துக்குள்ள போற ஆட்களுக்கும் பொருந்தினது. 2ஆம் வருகையில இருக்க போற முழு உலகத்திலும் இருக்கிற கடவுளுடைய மக்களுக்கும் பொருத்தமானது. 4 விஷயம். perseverance, watchfulness, faithfulness, readiness. நின்று பிடித்தல், விழிப்பாயிருத்தல், உண்மையாயிருத்தல், ஆயத்தமாயிருத்தல். Alright? So, இந்த பாடங்கள் 2 பகுதிக்கும் பொருத்தம். ஒன்று சரியான உபத்திரவத்துக்குள்ள போற ஆட்களுக்கும் அது பொருத்தம். அதனால ஒரு உபத்திரம் இல்லாம ஏதோ உபத்திரம் இருக்கு, மகா உபத்திரம் இல்லாம எல்லா இடமும் ஒரு சுமூகமான வாழ்க்கை ஓடுற மாதிரி இருக்கிறதுக்கும் அது பொருத்தம். ஏன்னா எப்ப என்ன வருமானு தெரியாம எல்லாம் ஓகே மேன் தான் போய்கொண்டிருக்குது. டே கவனம், ஆயத்தமா இருங்கோ, விழிப்பா இருங்கோ, உண்மையா இருங்கோ. எல்லாம் அது நேரம் நீங்கள் நின்று பிடிக்கும். என்ன எல்லாம் நல்லா பொருளாதார இது அங்க பிரச்சனை நடக்கணும். மற்ற நாடுகள் நிதி உதவி கொடுத்து எல்லாம் தூக்கி நிமித்தி கொஞ்ச காலத்துல அந்த பிரச்சனை மற்றபடி எல்லாம் பழையபடி நாங்கள் நோமல் இப்படி வரைக்கல எல்லாம் ஸ்மூத்தா தானி ஓடுறது. கடைசியில கர்த்தருக்கு நாம விசுவாசமாயிருக்கிறதும், அதாவது நேர்மையாயிருக்கிறதும், ஆயத்தமாயிருக்கிறது எல்லாம் அங்க உடைய தொடங்கும். அப்ப கடவுள் இப்ப வரமாட்டார் போல இருக்குது. அப்ப ஆயத்தம் இல்லை. அதான் உவமைகளூடாக சொன்னார், நான் 2ஆம் வருகை வரைக்குள்ள இந்த பிரச்சனைகள் ஆக்கள்ல இருக்கு. அதே நேரம் அவற்ற மகாபத்திர 1ஆம் நூற்றாண்டு நடந்ததுக்கும் அவர் சீசரை செய்ய கவனமாய் முடிவெந்தில் நினைக்கிறோம் ரட்சிக்கப்படுவான். 2ஆம் வரைக்குள்ளே முடிவெந்தில் நினைக்கிறோம் தான் ரட்சிக்கப்படுவான். அதில் எப்பயுமே கடைசி வரைக்கும் நின்று பிடிக்கிறதா ரட்சிக்கப்படுறாரு. அந்த விட்டு போட்டு பயந்தாங்கொழி மாதிரி ஓடுறதோ அல்லது நின்று பிடிக்கலாம சலஞ்சு ஓடுறதோ குந்தி எழும்புறதோ இதெல்லாம் சரி வராது. அதெல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டீங்க. அதுல இந்த பின்னணியில எங்களுக்கு வேதம் அதை கதைக்கு. அதுல நாம இதை குறித்து இன்னும் தீவிரமா அதிகமா நாம பார்க்க போறோம். ஒவ்வொரு இடத்திலையும் கிறிஸ்து எப்படி வெறுக்கப்பட்டார்,
எப்படி பகைக்கப்பட்டார், எப்படி துன்புறுத்தப்பட்டார், எப்படி கொலை செய்யப்பட்டார், கிறிஸ்து எப்படி வசப்பாடப்பட்டார், கிறிஸ்து மேல எப்படி கறி ஊசினாங்க. அதே மாதிரி அப்போ சீஷர்கள் கிறிஸ்துவின் சீஷர்கள் மேல எப்படி துன்புறுத்தல், எப்படி வசப்பாடப்பட்டது, என்ன நடந்தது, எப்படி கடைசியில் அவங்களையும் அந்த கிபி 62 முதல் கிபி 66 அப்போஸ்தலன் பேதுரும் அப்போஸ்தலன் பவுலும் கிபி 66 தான் செத்தியாங்க. கிபி 66ஓட தலைவர்கள் முடிஞ்சு. அப்ப புறஜாதிக்கு தலைவரும் யூதர்களுக்கு தலைவனையும் கொண்டான் நீரோ. அப்ப கிபி 66ஓட முடிஞ்ச வாழ்க்கை. கடவுள் அதோட தான் நிப்பாட்டினவர் இந்த உபத்திரவம் காணும். ஏன்னா தலைமத்துவமும் எல்லாம் ஃபுல்லா எடுக்கப்படல. இனிமேல் நிக்கிற சேனா என்ன பாடுபடும். அதனால தெரிஞ்சு கொள்ளப்பட்ட நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று கதைக்கிறது மகா உபத்திரவ கால கான்டெக்ஸ்ட்ல தான். அப்ப மகா உபத்திரவ கால கான்டெக்ஸ்ட்ல இருந்து படிக்கிற ஒரு பாடம், தெரிஞ்சு கொள்ளப்பட்ட ஆட்கள் மிச்சமா இருந்தா கட்டாயம் அந்த செபத்தாலே கடவுள் பிரச்சனைகளை குறைப்ப. அதான் அந்த பாயிண்ட். ஆனா அந்த விஷயம் கதைக்கப்பட்ட கான்டெக்ஸ்ட் சபைக்கு மேல கொலைகளும் சபைக்கு மேல துன்புறுத்தலும் வந்த காலம். சரி, கடவுளுடைய மக்கள் எங்க இருக்கிறோமோ மிச்சமா, அதால அவர்களுடைய செபத்தால அவர்களுடைய விசுவாசமான அல்லது கடவுளுக்கு உண்மையான வாழ்க்கையில கடவுள் காணும் இது காணும், இதோட நிப்பாட்டுவோம். என்னடா அதுக்கு பிறகு என்ன தலைமத்துவங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு அங்க இருக்கிற மிச்ச பாலையும் சரியான பிரச்சனை. அதனால அவர் மிச்சியாக்களை வச்சிருக்கோம். சோ கெத்தர் அப்படி செய்கிறார். அதுல பவுலும் பேதுருவும் செத்த வருஷம் கிபி 66. மகாபத்திரம் தொடங்கின வருஷம் கிபி 62. பேதுரு ஒன்று புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன், ஒன்று யூதர்களுக்கு அப்போஸ்தலன். சோ இதெல்லாம் நீரோ செய்தது. நீரோவோட சேர்ந்து பொப்பேயா செய்தது. பொப்பேயாவோட சேர்ந்து அங்க இருந்த ரபாய்மார் செய்தது. அதெல்லாம் நம்ம வரலாறுல எழுதிய அது இவட என்சைக்ளோபீடியா, ஜூயிஷ் என்சைக்ளோபீடியா அவர்கள் இன்றைக்கு ஆன்லைன்ல போட்டு அதுல இதெல்லாம் பற்றி பெரிய பெரிய கப்பர் புழுகளையும் எழுதி வச்சிருக்கோம். தாங்கள் எப்படி நசரேயர்களுக்கு எதிராக வேலை செய்தேன் சொல்லி இன்னும் மெனந்திரும்பு ஊத்தவாள் அழிஞ்சு. சோ இதான் அந்த பின்னணி. இனிமேல் நாம அதுகளையும் பார்த்தா அப்ப ஏன் அந்த ஒரு இனத்தை ஒரு இஷ்டவேலுக்கு மேல இந்த 5ஆம் முத்திரைய உடைச்சு கடவுள் தந்த மக்களை பலி கொடுக்கிறதுனூடாக என்னத்தை அவர் சாதிக்க நினைக்கிற, என்னத்தை அதனூடாக அவர் அடைய முயற்சிக்கிறார் என்றால் இப்ப விஷயம் கிறிஸ்துவ கடவுள் கொடுத்து அவரை கொல்ல செய்யறதுனூடாக என்னத்தை சாதிச்சவர், அந்த சாதிப்புதான் கிறிஸ்துவனுடைய மக்களை துன்புறுத்தி கொலை செய்யறதாலையும் சாதிக்கிறார். ஆனா அதனுடைய அர்த்தம் துன்புறுத்தினவங்கள் பூண்டோட அழிவு, அவற்றை நீதி வெளிப்படும். அந்த நீதி வெளிப்படுறதுக்கு இவங்க பாவம் செய்து பெருக்கணும். பாவம் செய்து பெருக்கிறதுக்கு பொருத்தமானியாக்கள் கடவுளுடைய மக்கள். அதனால அவர்கள கை வச்சா கடவுளுக்கு அது கப்பேறுது ஏறுதுன்னா அவர் ஏசாயா சொல்ற மாதிரி அவர் வெறித்தவனை போல எழும்பி அவர் போஸ்ராவில உலக்கினா அது எங்க வரைக்கும் செத்தம் பாயுதுன்றதை அவர் காட்டுவார். அந்த உலக்கல குதிரைகளினுடைய அந்த கட்டின இடம் வரைக்கும் எத்தனையோ ஸ்தாதி மைலுக்கு செத்தம் பாஞ்சது. அப்ப ஜோவான் அதுக்கு பிறகு கதைக்கிறார். என்னடா அது அது அந்த யாக்க பிறந்திருக்க கூடாது, பிறந்திருக்கவே கூடாது, அந்த அளவுக்கு பிரச்சனை. அதனால இதுதான் இந்த பின்னணி. அதை நாம 24ஆம் அதிகாரத்தை படியா பார்க்கத்தான் போறோம். அந்த மகா உபத்திரவம் என்ன, அதனுடைய இதுகள் என்னன்றதை விளங்கி கொண்டு நாம 5ஆம் முத்திரைக்குள்ள திருப்பி போவோம். கிறிஸ்துதாமே தொடர்ந்து எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் இந்த சத்தியங்களை சரியா விளங்கி பகுத்து விளங்கி அவருக்குள்ள நாம குமாரனுடைய சாயலுக்கு மாற கிருபை செய்வாரா. ஆமென். ஆமென்.